Please subscribe Sadhguru Sai Creations. அரெஸ்ட்டுக்கும் அட்டாக்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்கூட்டியே சில சிம்டம்ஸ் அறிகுறிகள் நம்மளுடைய மூளை நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம தான் அசால்ட்டாக அலட்சியமாக இருக்கிறது. நீங்கள் ஓடினாலே மூச்சு வாங்குது, ரொம்ப பம்பிங் லெவல் கம்மியாக இருக்குது, இவ்வளோ விஷயங்களை நமக்கு முன்கூட்டியே சொல்லத்தான் செய்யும். நீங்கள் வந்து பிபி எடுத்துக்கிட்டீங்க, இதை பண்ண பிறகு திருப்பி எடுத்து பாருங்கள், நார்மலுக்கு வந்துடும். இதை பண்ணும் பொழுது மேஜரான இருக்கிற பிரச்சனைலாம் சரியாகும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. இந்த இதயம் அந்த இதயம் ஏன் இந்த 3 வாட்டி சொல்கிறேன்? இந்த இதயம் அப்படிங்கிறது நம்ம முக்கியத்துவமே கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா நம்ம சரியான சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை. இந்த தூக்கம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம தூங்குறதுனால இதயம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்யும். நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணியிருந்தோம்னாக்கா இதயம் பேலன்ஸாக இருக்கும். ஏன்னா பேலன்ஸிங் ஃபுல் வெயிட்டை நம்ம அதை கொடுக்குறோம். சுகம் துக்கம், அது சுகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்குது, துக்கத்தை அதிகமாக கொடுக்குறோம், பாரத்தை அதிகமாக கொடுக்குறோம், எவ்வளோ வெயிட் தாங்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தவறான உணவு பழக்க வழக்கங்கள், இதுமாதிரி தவறுங்கிற மேலும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹார்ட்டோடைய ரீஜன், ஹார்ட்டோடைய பல்ஸ், ஹார்ட்டோடைய வால்வுகள், ஹார்ட்டோடைய சுவர்கள் இதெல்லாம் பாதிக்கப்படும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா திடீர்னு அரெஸ்ட் ஆகிடுச்சு அப்படிமா. அரெஸ்ட்டுக்கும் அட்டாக்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அரெஸ்ட்னால் டக் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, டக்குன்னு சோர்ந்து விழுந்துடும் டோட்டலாக. ஆனால் அட்டாக்னா ஓங்கி அடித்தா டக்குன்னு ஸ்டன் ஆகிடுவோம்ல, அது மாதிரி அட்டாக் ஆகிருக்கும். ப்ளட் ஃப்ளோ நல்லா இருந்திருக்காது, இல்லைன்னா அடைப்பு இருக்கும். அதை டக்குன்னு எமர்ஜென்சியாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சிபிஆர் கொடுத்து காப்பாற்றிடுவோம். ஆனால் இந்த அரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து அந்த செகண்டில், அந்த நேரத்தில் பக்கத்துலேயே டாக்டர் இருந்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். நடந்து போயிட்டே இருக்கிறாங்க, டக்குன்னு அரெஸ்ட் ஆகிடுச்சு அப்படிம்பாங்க. ஸோ ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்கூட்டியே சில சிம்டம்ஸ் அறிகுறிகள் நம்மளுடைய மூளை நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம தான் அசால்ட்டாக அலட்சியமாக இருக்கிறது, கேஸ்ட்ரிக் அப்படின்னு அசால்ட்டாக விட்டுருவோம். அதேமாதிரி பார்த்துக்கலாம், மேஜராக வந்தால் பார்த்துக்கலாம். நம்ம ஏதோ ஒரு இன்டிமேஷனில் நம்ம வந்து அந்த உனக்கு வந்து ஹார்ட் பிளாக் இருக்குது, இல்லைனா ஹார்ட் வீக்காக இருக்குது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா உன்னுடைய இதய சுவர்கள் வந்து திக்னஸ் ஆகிடுச்சு, இல்லைனா ஒர்க் பண்ணலை, அதில் உள்ள தசைகள் வந்து சரியில்லை, ஹார்ட் வீங்கி இருக்குது, சரியான போஷாக்கு இல்லை, அதுக்கு போகக்கூடிய துடிப்பு அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, இஎஃப் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் ஓடினாலே மூச்சு வாங்குது, ரொம்ப பம்பிங் லெவல் கம்மியாக இருக்குது, இவ்வளோ விஷயங்களை நமக்கு முன்கூட்டியே சொல்லத்தான் செய்யும். சரி, இதெல்லாம் வந்து இருந்துச்சுனாக்கா ஹை பிபி, அதாவது ஹை ஹீட்டில் வந்து என்ன பண்ணும், பிபி வந்து ரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரத்த கொதிப்பை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அதை அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இயற்கையான நம்ம அன்னை கொடுத்த விஷயம், இயற்கை மூலிகைகள் நம்ம நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது. செம்பருத்தி பூ பவுடர், அடுத்தது வெண்தாமரை பொடி, இல்லைன்னா தாமரை பொடி, எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கணும். 100 கிராம் இதை பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா. சீரகம் 100 கிராம், அந்த சீரகத்தை மட்டும் பொன்னுருளாக வறுத்துக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு காலையில் எழுந்த உடனேயே நம்ம என்ன பண்ணுறோம், வெறும் வயிற்றுலேயே 1 டீஸ்பூன் இல்லைனா 2 டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிடணும். இதோட ரோஜா இதழ் பவுடர் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லது தான், உடம்பு குளிர்ச்சி ஆகும், மீன்ஸ் பேலன்ஸ் ஆகும். ஸோ உடல் சூடு தான் அத்தனை வியாதிகளுக்கும் காரணம். ரிதம், இந்த ஹார்ட் லேப்டாப்க்கு வந்து ஒரு நல்ல இன்க்ரீடியன்ஸ் கூட ரோஜா இதழ், பன்னீர் ரோஜா இதழ் இருந்தால் ரொம்ப சூப்பர். இந்த கலவைகள்லாம் பார்த்திங்கனாக்கா உடல் சூடு, உடல் சோர்வு, அதேமாதிரி உடல் சோர்வுங்கிறது ரத்தத்திற்கு ரொம்ப போஷாக்கு கொடுக்கறது, அதேமாதிரி இதயத்திற்கு சோர்வு வரவே கூடாது. அது குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும், ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். நைட் ஆனால் ரிலாக்ஸாக இருக்கணும். அந்த ரிலாக்ஸ் கொடுக்குறோமா, அப்போ தான் நமக்கு ஓவர் டென்ஷன், ஓவர் திங்கிங், அப்போ நைட்டும் துடிச்சிச்சுன்னா என்ன ஆகுது, அதான் ஹார்ட் அட்டாக். நார்மலாக பார்த்திங்கன்னா லேப்டாப் பகலில் குடிக்கக்கூடிய அந்த இதயம், இரவு நீங்கள் தூங்கும் போது லேப்டாப் அந்த ரிதம் அது எப்போ ஸ்லோவாகுது அப்போ தான் தூக்கமே வரும். வேகமாக துடிச்சா தூக்கம் வராது. தூக்கம் வரலைன்னா இதயம் துடிச்சிக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு நம்ம முதல் ரிலாக்ஸ் கொடுக்கணும். என் இதயமே ரிலாக்ஸ் ஆகும், இந்த வார்த்தையே சூப்பர். என் இதயமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக இரு, எப்பொழுதும் போல் நீ இயங்க தொடங்கு. இந்த மாதிரியான வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் படுக்கும்போது. என் இதயம் நன்றாக இருக்கிறது, என்னுடைய வயிறு நன்றாக இருக்கிறது, என் மூளை நன்றாக இருக்கிறது, இந்த மாதிரி அந்த வார்த்தைகள் மூலியமாக அதை கூல் பண்ணலாம். இந்த காலையில் நம்ம கொடுக்கிறோம் பார்த்திங்களா, இந்த கலவை, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவையாக, ஒரு கலவைக்கு சூப்பரான ஒரு விஷயம். மருந்தாக, மகத்துவமாக நம்மளுடைய பிபியை குறைக்கும். இப்போ பிபி அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு அடுப்பில் தண்ணி வைக்கிறீங்க, தண்ணி பார்த்திங்கனாக்கா கத்த வச்ச உடனே ருஸ்ஸுன்னு அப்படியே கொதிக்குது. அப்படியே நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம், டக்குன்னு அடங்கிடும். இது மாதிரி தான் கொதிப்பு வரும்பொழுது ஒரு டேப்லெட்டை போடுறோம் நம்ம, அது கொதிப்பு அடங்கும். திருப்பி என்ன ஆகும், கடன்னு கொதிக்கும், நம்ம டேப்லெட் போடுவோம். இப்படி தான் நம்ம டெய்லி மாத்திரை போட்டு அதை அடக்கிட்டு இருக்கும் பொழுது தீர்வு என்ன, ஒரு கேஸ் அடுப்பில் நம்ம சிம் பண்ணுறோம், அதுதான் கரெக்டான விஷயம். சிம் பண்ணுறதுக்கான மருந்து தான் இந்த
வெண்தாமரை, தாமரை பொடி, இல்லைன்னா உங்களுக்கு வந்து செம்பருத்தி ப்ளஸ் சீரகம், அகத்தை சீர் செய்வதால் இந்த பேட்டர்னே உங்களுடைய பிபி லெவலில் பேலன்ஸ் பண்ணும். ஸோ இதை மட்டுமே காலையில் ஈவினிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர். சரி, அடுத்ததான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மூச்சு பயிற்சி. அதை நான் கடைசியாக சொல்கிறேன், அது கொஞ்சம் அழகாக சொல்லணும். அடுத்து இதை எடுக்கணும்லே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள். அதான் அர்ஜுனா அரிஸ்டம். நைட்டு தூங்கும் போது ஒரு டம்ளர் தண்ணியில் அந்த பாட்டிலோட மூடியில் ஒரு மூடி ஊற்றிடுங்க, அவ்வளோதான். ரிலாக்ஸாக காலையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கலாம். இந்த பிளட் வந்து பார்த்திங்கன்னாங்க அழகாக ஃப்ளோ பண்ணி கொடுக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ரத்தத்தின் அளவு இதய துடிப்பை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். டென்ஷன் இருக்காது, ஆன்சைட்டி இருக்காது. அந்த சொன்னாலே நைட்டு ஃபுல்லாக வேகமாக துடிக்க விடக்கூடாதுன்னு அது பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கும். அதேமாரி பார்த்திங்கனாக்கா பிளட் தின்னராக பயன்படுத்தும். அர்ஜுனா அரிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மருதம்பட்டியில் செய்யக்கூடிய அற்புதமான விஷயம். ஸோ இதுதான் மருதம்பட்டியை பார்த்திங்கன்னா ஹார்ட்டோடைய வால்வு அண்டு சுவர்கள் அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நைட்டு வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு மூடி போதும். ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கட்டும், அதேமாதிரி பிளாக் வந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை ஹார்ட் டிசீஸ் எதுவாக இருக்கட்டும், இதை மட்டும் எடுத்தால் திருப்தியாக நம்ம பாட்டுக்கு நம்ம அழகாக காலையில் தூங்கி வந்திருக்கலாம். சரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை எடுத்தாலே போதும், பிபி பேலன்ஸில் இருக்கும். சரி, ரத்த கொதிப்புனா என்ன, நம்மளோட கேஸ் அடுப்பை சிம் பண்ணணும், அதுதான் புத்திசாலித்தனம். ஸோ அதுக்கான விஷயம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டை விரலில் இருக்கக்கூடிய